சிந்தாமணி பயங்கர கோவமாக இருக்காங்க. எல்லா பத்திரத்தையும் வாங்கிட்டு போயிட்டா, அவள் தலைவி ஆயிட்டானா அவ்வளோ திமிரா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி அப்படியே டென்ஷனாகவே யோசிச்சுட்ருக்காங்க. ரோகிணி வராங்க சிந்தாமணியை பார்க்கறதுக்காக. வா ரோகிணி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஆண்டி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் 5,00,000 ரூபா பணத்தை கொடுத்து தானே மனோஜை வெளியே எடுத்தேன். ஆமாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. அது எல்லாமே பெருசாகவே எடுத்துக்கல தெரியுமா, எங்கள் அத்தை என்னை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது மனோஜ் மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நான் போயிடுவேன்னு நான் நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய வீட்டுக்காரோட நான் எப்போ தான் போய் சேர்த்துனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி, ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, இப்போ நீ மனோஜோட மனசில் இடம் பிடிச்சிட்ட, அது போதும். உனக்கு ஒன்று தெரியுமா, புருஷன் மட்டும் கைக்குள்ளே இருந்தால் எல்லாமே நம்ம சாதிக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. மனோஜ் கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான், ஒத்துக்கவும் மாட்டான். நீ கவலையே படாத. அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். உங்கள் அத்தை இப்போதைக்கு மனசெல்லாம் மாற மாட்டாங்க. அவங்க மனசு முழுக்க நீ கெட்டவன்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. அது எப்படி உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் உனக்கு ஐடியா தரேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ மனோஜ்கிட்ட மட்டும் எப்போவுமே சந்தோஷமாக பேசுகிற மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. முத்து, மீனா 2 பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் போயிட்டு அந்த சிந்தாமணி கிட்ட இருக்க எல்லா பத்திரத்தையும் வாங்கி பூ விற்கிற எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன். அவங்க பத்திரத்தெல்லாம் மீட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, சூப்பர் மீனா, சூப்பர். நீ நல்ல வேலை தான் பார்த்துருக்க. இல்லைன்னா அவளை தூக்கி உள்ளே வச்சிருவேன்னு நான் சொன்னேன். அதனால தான் அந்த சிந்தாமணி பத்திரத்தெல்லாம் கொடுத்தா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னை கூப்பிட்ருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க, இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு நான் எப்படி உங்களை கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் மீனா, நீ தலைவியாக இருக்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீ சூப்பராக பண்ணிகிட்ருக்க. இதே மாதிரி நீ பண்ணனா கண்டிப்பாக எப்போவுமே நீ தான் தலைவி, வேறு யாருமே வர முடியாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ, என் பொண்டாட்டி நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கே, பயங்கரமாக பெருமையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடுங்க, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க. இன்னும் நம்ம நிறைய பணம் சேர்க்கணும், ஆர்டர் நிறைய எடுக்கணும். நானும் எடுத்துகிட்டே இருக்கேன், நீங்களும் வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க. நம்ம சீக்கிரமாக பணத்தை சேர்த்து எப்படியாவது இந்த வீட்டை மீட்டுறணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. கோர்ட்டில் எப்படியாவது ஸ்டே ஆர்டர் வாங்கணுங்க. வாங்கினா மட்டும்தான் மாமா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் இந்த வீட்டை ஒரு கோயில் மாதிரி நினைக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, அப்பாக்காக மட்டும்தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை ஏற்றுக்கணும். கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த மனோஜை விடக்கூடாது. அவனும் கடை வச்சுருக்கான்ல, அவனும் ஒரு பங்கு காசு கொடுக்கட்டும். அவங்ககிட்ட இருந்தும் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம வாங்கிப்போம். நம்ம அவனை சும்மாலாம் விடக்கூடாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. கேட்டால் கொடுப்பாரா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கொடுத்து தான் ஆகணும். மொத்த படத்தையும் சேர்த்து ஆட்டையை போட்டான்ல, இப்போ கடன் நல்லா தானே போயிட்டுருக்கு. கடன் இல்லைல்ல, அப்போ வர காசுலாம் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. சரிங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான். ஆனால் அத்தை ஒத்துப்பாங்களா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஒத்துக்க வைக்கணும் மீனா, ஒத்துக்க வைக்கணும். நாம் மட்டும் அவ்வளோ காசை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அவனும் சேர்ந்து கொடுக்கட்டும். அந்த காசையும் சேர்த்து போட்டு எப்படியாவது வீட்டை மீட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, போய் கேட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முத்து அங்கேருந்து போகிறார்.